Hi, hello all, welcome to our channel. இன்னைக்கு நம்ம yummy-ஆ ஒரு கேரட் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேரட்ஸை நல்லா பீல் பண்ணிட்டு ஃபைனா கிரேட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்னதா கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணி வச்ச கேரட்ஸை கீ கூட ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேரட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. மில்க் பாயில் ஆனதும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அது நல்லா குக் பண்ணுங்க, மில்க் அப்சார்ப் ஆகுற வரைக்கும். அப்பப்போ பேன் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருங்க. இப்போ எல்லா மில்க்கும் நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி அது மெல்ட் ஆகட்டும். சுகர் மெல்ட் ஆனதும் இன்னொரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி அதுவும் நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ நல்லா செப்பரேட் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு இருங்க. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் டைம் ஆகும். 1/4 ஸ்பூன் இலைச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீ நல்லா செப்பரேட் ஆயிடுச்சு. 1/2 கப் பால்கோவா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். நல்லா ஸ்மால் பீஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நிறைய கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட gheeeeeeelicious கேரட் ஹல்வா இஸ் ரெடி. கேரட்ல கெரோட்டின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஐசைட்க்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு குழந்தைங்களுக்கு தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.